குளத்தூர் காவல் நிலைய குற்ற எண் 118/26 11/3/2026 ரிப்போர்ட் ஆன வழக்கை பத்தி இந்த ப்ரெஸ் மீட்டு. இந்த ப்ரெஸ் மீட்டுக்கும் நான் கொடுக்க போற தகவல்களுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த வழக்கு புலன் விசாரணையில இருக்கு. ரெண்டாவது, பாதிக்கப்பட்ட சிறுமியின் வயது 18க்கு கீழே. இது ரெண்டையுமே கருத்தில் கொண்டு எவ்வளவு தகவல்கள் சட்டப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற விஷயங்களும் சரி, எனக்கும் வந்துட்டு சில பொறுப்புகள் இருக்கு, கடமை இருக்கு. அதுக்கேற்ற மாதிரியான தகவல்கள் தான் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியும். 11/3/2026 இந்த சம்பவம் நடந்த கேள்விப்பட்ட உடனேவே சம்பவ இடத்துக்கு நான் விரைந்து போயிட்டு, அங்க சம்பவ இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சம்பவம் நடந்த தெரிஞ்ச உடனேவே 10 தனிப்படைகள் நம்ம அமைச்சாச்சு. அந்த 10 தனிப்படைகள்ல 4 டிஎஸ்பி, 6 இன்ஸ்பெக்டர்ஸ் உட்பட 150 காவலர்கள் இருந்தாங்க. இந்த கேஸ்க்கு டெடிகேட்டடா இருந்தது. இது இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா, நமக்கு தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி சார், சவுத் ஜோன் ஐஜி சார் ஒரு 3 days தூத்துக்குடியிலே கேம்ப் பண்ணி கைடன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. செகண்ட் திங் பாத்தீங்க அப்படின்னா, சம்பவம் நடந்த நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் திருநெல்வேலி சரக டிஐஜி திரு சரவணன் ஐபிஎஸ் சார் டெய்லி வந்துட்டு சீன் ஆஃப் கிரைமையும் அந்த வில்லேஜ் அந்த ஸ்டேஷன் விசிட் பண்ணி எனக்கு வந்துட்டு சப்போர்ட்டிவா கைடன்ஸ் அதெல்லாமே இருந்துச்சு. இப்போ இந்த வழக்குல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நபர் இப்போ வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. விஷயம், அந்த நபருக்கு நம்ம எப்படி கைது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே வந்துட்டு பியூர்லி சயின்டிபிக் லைன்ஸ்ல தான் நம்ம பண்ணது. சம்பவம் நடந்த அன்னைக்கே வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட், டாக் ஸ்குவாடு, ஃபோரன்சிக் சயின்டிபிக் டீம் இவங்க எல்லாமே வந்துட்டு சம்பவத்தில் இருக்கக்கூடிய தடயங்கள் எல்லாத்தையுமே சேகரித்து நமக்கு வந்துட்டு ஒரு தனித்தனியா வந்துட்டு ஸ்பெஷல் ரிப்போர்ட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு கோணங்களில் மல்டிபிள் லைன்ஸ்ல இந்த இன்வெஸ்டிகேஷனு, உதாரணத்துக்கு சம்பவ இடத்துல சிசிடிவி இல்லைனாலும் சம்பவ இடத்த சுற்றி இருக்கக்கூடிய சிசிடிவிஸை கண்காணிக்கிறதுக்கு அதுக்குன்னு தனிப்படைகள் அமைச்சோம். 98 சிசிடிவி கேமராக்கள், நான் திருப்பி சொல்றேன், சம்பவ இடத்துல நேரடியா இந்த சம்பவம் நடந்ததை பதிவு இருக்கிற மாதிரி சிசிடிவி கிடையாது. சம்பவத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல இதுக்கு 98 சிசிடிவிஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணது. அதுக்கப்புறம் டவர் டம்ப் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2574 நம்பர்களுக்கு கால் பதிவேடுகள் பெற்று அதை அனாலிசிஸ் பண்ணதுக்கு தனியா டீம்ஸ். இது மட்டும் இல்லாம எம்ஓ கிரிமினல்ஸ், ஜெயில் ரிலீஸ் ஆன அஃபண்டர்ஸ், ப்ரீவியஸ் கன்விக்ட் ஆன அஃபண்டர்ஸ், இந்த மாதிரி குற்ற பின்னணி, அதாவது செக்ஷுவல் அஃபண்டர்ஸ் மட்டும் இல்லாமல் வேற குற்ற பின்னணிகளும் இருக்கக்கூடிய நபர்கள், அந்த பாதிக்கப்பட்ட கிராமமாக இருக்கட்டும், அதை சுற்றி இருக்க ஊர்களாக இருக்கட்டும், மொத்த தூத்துக்குடியாக இருக்கட்டும், இருந்த நபர்கள் பார்க்கறதுக்கு, கண்காணிக்கிறதுக்கு, அவங்கள போய் எடுத்து அந்த சமயம் அவங்ககிட்ட போய் ஒரு இன்ட்ராகேஷன் பண்ணுறதுக்கு நிறைய டீம்ஸ் நம்ம போட்டோம். அதுக்கப்புறம் சம்பவ இடத்தை நீங்கள் சுற்றியே பார்த்தீங்கன்னா, வேடநத்தம், வேப்பிலோடை, புதூர், அதுக்கப்புறம் துரைசாமிபுரம், இந்த மாதிரி பல வில்லேஜஸ் இருக்கு. வேடநத்த கிராமத்திலே பார்த்தீங்கன்னா ஆண்கள் தோராயமா ஒரு 800 நபர்கள் இருப்பாங்க. இப்போ நான் சொன்ன இந்த லிஸ்ட், அந்த 800 நபர் ஆண்கள்ல அதை விசாரிக்கிறதுக்கு அந்த 800 நபர் ஆண்கள் ஏன் அதை பண்ணிருக்க கூடாது, அதுல சந்தேகத்தின்படி எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க சொல்ற உண்மைகள், இதுக்கு அலிபைன்னு நம்ம சொல்லுவோம். அவங்க அன்னைக்கு வந்து இப்போ ஒரு சம்பவம் நடக்குது, நம்ம அதை விசாரிக்கிறோம். அந்த மாதிரி அவங்க அந்த நேரத்துல எங்க இருந்தாங்க அப்படின்றத தனியா அதை விசாரிக்கணும். அவங்க சொன்னதை அப்படியே நம்ம கேட்டு இது பண்ணிட முடியாது. அவங்க இந்த குற்றம் நடந்த அன்னைக்கு எங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ப்ராப்பரா விசாரிச்சு அவங்க சொல்ற அளவை கரெக்டா இருக்கான்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு இதுக்கு டெடிகேட்டடா டீம்ஸ் இருந்தாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்ஓ கிரிமினல்ஸ், ஜெயில் ரிலீஸ், கன்விக்டட் அஃபண்டர்ஸ் ஒரு 461 கிரிமினல்ஸை டைரக்டாவும் சரி, டிஜிட்டல் எவிடன்ஸ் மூலியமாவும் சரி இந்த வழக்கை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரூல் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய இத்தனை ஆண்கள்ல அவங்களுடைய கேரக்டர், இந்த கிராம மக்கள் கொடுக்குற எவிடன்ஸ், விட்னஸை வச்சு அந்த நபர்கள் இதை பண்ணல அப்படின்னு சொல்றதையும் நம்ம ரூல் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ இவ்வளவு நாட்கள் நம்ம பண்ண இந்த சிஸ்டமேட்டிக், தரோ அண்ட் ப்ரொஃபஷனல் ஒர்க்குனால தான் நம்ம இந்த டிஜிட்டல் எவிடன்சஸ் நேரடியாக போய் விசாரிச்சது, ப்ரீவியஸ் கிரிமினல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணது, இது எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணி நம்ம இந்த நபரை கைது பண்ணியிருக்கோம். இவ்வளவு ஆதாரங்கள் நமக்கு கிடைத்ததை வச்சு இந்த நபரை நம்ம கைது பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட், இந்த வழக்கு ரிப்போர்ட் ஆன நாள்ல இருந்து இந்த நான் டீம்ல சொன்னக்கூடிய கான்ஸ்டபிள் ரேங்க்ல இருந்து கூட எஸ்ஐ ரேங்க் வரை இருக்கிற நபர்கள், இப்போ ஒரு சூப்பர்வைசரி ஆஃபீஸராகவும் சரி,
ஒரு டீமோடைய ஒரு இன்சார்ஜா ஒரு டிஎஸ்பியோ ஒரு இன்ஸ்பெக்டர்னால ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து இதை பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனா இரவு பகல் பார்க்காம ரெஸ்ட்டுக்கு நாம போங்கன்னு சொன்னாலும் இந்த கான்ஸ்டபிள்ஸா இருக்கட்டும் எஸ்ஐயா இருக்கட்டும் இந்த வழக்கை வந்துட்டு கிராக் பண்ற வரைக்கும் இந்த குற்றம் புரிந்த நபரை பிடிக்கிற வரைக்கும் கிடைச்ச இடத்துலயே அங்கேயே அந்த ஊர்லயே கேம்ப் பண்ணிட்டு அங்கேயே வண்டியிலேயே கூட தூங்கிட்டு இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க. இது வந்துட்டு பார்ட் ஆஃப் போலீசிங் தான். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறைக்கு வந்துட்டு இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுறதும் இந்த மாதிரி சின்சியர் டெடிகேட்டட் கான்ஸ்டபிள்ஸ் டு எஸ்ஐனால தான் இந்த கேஸ் கிராக் ஆச்சு அப்படின்றதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இது இல்லாமல் சமூக வலைதளங்கள்லையும் சரி சில பிரிண்ட் மீடியாஸ்லையும் சரி சில பொதுமக்கள் பேனர்ஸாகவும் சரி அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியுடைய புகைப்படத்தையும் பெயரையோ தேவையில்லாமல் பயன்படுத்துறீங்க. அது சட்டப்படி ஒரு குற்றம். இது வரைக்கும் 6 வழக்குகள் நம்ம பதிஞ்சிருக்கோம். 23 செக்ஷன் 23 ஆஃப் போக்சோ ஆக்ட். இனிமேல் பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பா எல்லா நபர்கள் மேலேயும் அந்த நபர்கள் யாரெல்லாம் அந்த குழந்தையுடைய பெயரையோ இல்லை புகைப்படத்தையோ வந்துட்டு வெளியிடுறாங்களோ அவங்களுடைய அந்த நபர்கள் மேலேயும் சரி அந்த நபர்கள் பின்னணியில் இருக்கவங்க யார் இந்த மாதிரி பண்ண தூண்டுறாங்களோ அவங்க மேலேயும் செக்ஷன் 23 ஆஃப் போக்சோ ஆக்ட்ல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுவோம். இப்போ சிசிடிவி கேமராஸை இது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு கிராமங்கள்லையும் இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு இன்னும் 10 சிசிடிவி மினிமம் ஒரு கிராமங்கள்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். போலீஸ் பப்ளிக் கோஆப்ரேஷன்ல ஒவ்வொரு வில்லேஜுக்கும் அதிகப்படியான சிசிடிவி கேமராஸை இன்ஸ்டால் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஒவ்வொரு கிராமங்களுக்கும் பிங்க் பீட்டா வந்துட்டு பெண் போலீஸ் விமன் போலீஸை வந்துட்டு மார்ச் பண்ணி இன்னும் வந்து குழந்தைகளுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்குறதுக்கு தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை எல்லா முயற்சியும் எடுக்கும். ஆரம்பத்துல ஏதாவது போதை மருந்து உட்கொண்டாரா அந்த மாதிரி தகவல் வந்துட்டு சம்பவம் நடக்கும்போது பேரு மற்ற டீடைல்ஸ் உங்களுக்கு நான் நோட்ல வந்துரும் அதுல கொடுத்துருவோம். சம்பவம் நடக்கும்போது சொல்றாங்க அதாவது உறுதிப்பட்ட தகவல் இல்ல அது உறுதிப்படுத்த அவர் மேல லிஸ்ட் ஆஃப் அஃபென்சஸ் இருக்கு. அதுவும் லிஸ்ட் உங்களுக்கு நம்ம அது இருக்கு. சரித்திர பதிவேடு திருப்பி உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். வழக்கு புலன் விசாரணையில இருக்கு. சொல்லுவாங்க புரியுங்க. இன்னைக்குதான் கைது நம்ம எஃபெக்ட் பண்றோம். நம்ம இந்த கேள்விகளுக்கான பதில்கள் நான் இப்போ இந்த சூழ்நிலையில சொல்றது வந்து சரியா இருக்காது. இப்போ நம்ம எவ்வளவு சீக்கிரம் இன்னும் விசாரணையை துரிதப்படுத்தி சீக்கிரமாக சார்ஜ் ஷீட் போட்டுட்டு அவருக்கு உச்சபட்ச தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறது தான் இப்ப சரியா இருக்கு. ஆமா இது போல விசாரணை அதான் நான் இப்ப சொல்றேன். இல்ல அதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்போ நம்ம அவர் நேரடியா அவருடைய கன்ஃபெஷன் மட்டும் கிடையாது. இப்ப அவர் இந்த இவ்வளவு அனாலிசிஸ் நம்ம பண்ணதில்லை. சிசிடிவி அனாலிசிஸா இருக்கட்டும், நம்ம வந்து கால் ரெக்கார்ட் அனாலிஸா இருக்கட்டும், சூழ்நிலை சாட்சிகள் பார்த்ததுல நபர்களா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தது வச்சு அந்த நபர்கிட்ட போகும்போது அவர் அதன் மூலியமா தான் நம்ம போறோம். நம்ம சரியான சாட்சிகள் இல்லாமையோ நம்ம வந்துட்டு சரியான ஆதாரங்கள் இல்லாம நம்ம வந்து கைது நடவடிக்கையை இது பண்ணலாம். இதுக்கு மேல நம்ம இந்த ஸ்பெசிஃபிக்கா நான் சொன்னா சரியா இருக்காது. அது வழக்கு சிடி ஃபைல்ல இருக்கக்கூடிய அதை நான் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. அதுதான் திருப்பி நான் சொல்றேன். உங்களுக்கு தெரியும் இந்த வழக்கு ரிப்போர்ட் ஆகி இது எனக்கு தெரிஞ்சு எத்தனை நாட்கள் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வழக்கு ரிப்போர்ட் ஆகி இத்தனை நாட்களுக்கு அப்புறம் நம்ம சயின்டிபிக் லைன்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் தான். எந்த வித அழுத்தத்துக்கோ வேற எந்த வித இது விஷயங்கள்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம பியூர் லைன்ஸ்ல சயின்டிபிக் லைன்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிஸ்டமேட்டிக்கா பண்ணி தான் எவிடன்ஸ் நம்ம இது பண்ணியிருக்கோம். இதை மட்டும் இல்லாம இது வந்துட்டு ஆனரபிள் ஹைகோர்ட்டும் வந்துட்டு மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன். திருப்பி ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுங்க. இப்போ இந்த நபர் இந்த நாங்கள் கைது செய்கிற நபருக்கு உடனே வந்துட்டு ரத்த சாம்பிள் எடுத்து பிளட் சாம்பிள் எடுத்து நம்ம டிஎன்ஏ மேட்ச் பண்றதுக்கும் நம்ம வந்துட்டு லேபுக்கு அனுப்பிச்சிருக்கோம். ஏற்கனவே 22 வழக்கு மேல அவர் மேல இருக்குது. இவ்வளவு சுதந்திரமா அவர் எப்படி வெளியே வந்தாரு? பல்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம் சார். அவர் ஒரு வேப்பன் மாடல் உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் அது நம்ம போஸ்ட் கன்விக்ட்ல அப்பீல் பெட்டிஷன் போகும்போது அவர் பெயில் தான் வாங்கியிருக்காங்க. போஸ்ட் கன்விக்ஷன்ல போயிட்டு அப்பீல் பெட்டிஷன் பெண்டிங்கா தான் இருக்கு. அந்த டீடைல்ஸ் அது வரைக்கும் தெரியும். மிச்ச டீடைல்ஸ் உங்களுக்கு நான் நோட் இப்போ இது ஹைகோர்ட்ல சொல்லும்போது போலீஸ் have told that the 5 suspects ஓட blood samples have been sent for DNA test. On what prima facie grounds was the blood samples of those 5 sent? அந்த 5 நபர்கள் நான் திருப்பி சொல்றேன். அந்த 5 நபர்களுமே சஸ்பெக்ட்ஸ். இப்போ நம்ம அதான் சொல்றேன் பாத்தீங்களா, நம்ம அந்த 5 நபர்கள் சஸ்பெக்ட்ஸோட பிளட் சாம்பிள் எடுத்திருக்கோம். ஆனா அந்த 5 நபர்கள்ல எந்த நபருமே நம்ம கைது எஃபெக்ட் பண்ணல. கைது அரெஸ்ட் எஃபெக்ட் பண்ணக்கூடிய போதுமான சாட்சிகள் இருக்கிறதுனால தான், எவிடன்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம அரெஸ்ட் எஃபெக்ட் பண்ணோம்.
அது என்ன சாட்சி, அது என்ன எவிடன்ஸ் நான் உங்களுக்கு ஜென்ரலா தான் சொல்ல முடியுமே தவிர சிடி ஃபைல்ல இருக்கிற மாதிரி அந்த விஷயங்கள் நான் சொல்ல முடியாது. அது சரியா இருக்காது. அந்த அந்த டீடைல்ஸ் சிடி ஃபைல்ல இருக்கு, நான் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. நம்ம சார்ஜ் ஷீட் போடுவோம்ல, நம்ம இன்வெஸ்டிகேஷன் தான் எனக்கு சார்ஜ் ஷீட் போடுவோம்ல. இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் எஃபெக்ட் கேர்ள் மிஸ்ஸிங். அது ஆல்ட்ரேஷன் எப்படி மீடியாவில் எப்படி நான் சொல்ல முடியும்? இது சரியா இருக்காது. இந்த டைம் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்றது சரியா இருக்காது. நான் திருப்பி எல்லாத்துக்கும் ஒரே நிமிஷம். ஏற்கனவே இது வந்து செக்ஷுவல் அசால்ட் மர்டர்னு ஆயிடுச்சு. அந்த மாதிரி அப்படி இப்போ வந்து நாங்க வெறும் மர்டர்னு சொல்றதா அல்லது சஸ்பெக்டட் செக்ஷுவல் அசால்ட் அண்ட் மர்டர்னு சொல்றதா? செக்ஷுவல் அசால்ட் கம் மர்டர் தான். செக்ஷுவல் அசால்ட் கம் மர்டர். செக்ஷுவல் அசால்ட் கம் மர்டர் தான். அதுக்கான எவிடன்சஸ்க்கு நம்ம சேகரித்து நம்ம அனுப்பிச்சிருக்கோம். அதுக்கான ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம சார்ஜ் ஷீட் வரும் ஃபாஸ்ட்டாக எவ்வளோ சீக்கிரம் நம்ம இன்வெஸ்டிகேஷன் இருக்கு. இதுக்கு மேலே நம்ம ஒவ்வொரு ஸ்பெசிபிக் கொஸ்டின் போயிட்டே தான் நல்லா இருக்காது. நான் ஜென்ரல் நான் சொல்லிட்டேன். ஏன்னா மக்களுக்கு இந்த சந்தேகங்களை வந்து நம்ம இது பண்ணணும். சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம என்ன தேவையோ அது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அந்த இந்த ஸ்பெசிபிக் டீடைல்ஸ் நான் சரியா இருக்காது சொல்றது. எங்க இந்த டைம் டேட் பிளேஸ் ஆஃப் அரெஸ்ட் சொல்றது சரியா இருக்காது. இன்வெஸ்டிகேஷன் இருக்கு சார். லாஸ்ட் ஒன் மோர் क्वेश्चन. 22 கேஸ் அவர் மேல இருக்குது. சோ பிணையில வந்து ஒரு கைதி ஏன் கிரைம் சரியா ஃபாலோ பண்ணல சார்? நீங்க பாருங்க, தூத்துக்குடி மாவட்டத்துல வந்துட்டு 1500 சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் இருப்பாங்க. எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அது நபர் மேல சந்தேகத்தை வச்சு அவர் சொல்ற முரண்களை நம்ம கரெக்டா எங்க கிட்ட இருக்க ஆதாரங்களை வச்சுதான் நம்ம வந்துட்டு அவங்களை பிடிக்க முடியும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சம்பவம் ஃபாலோ பண்ணலன்னு சொல்ல முடியாது. சம்பவம் நடந்தது இரவு. சிசிடிவில வந்து அந்த திருடி தான் வண்டி எடுத்து வந்தாருன்னு சொல்றாங்க. அப்ப அவரு வேற எதுவும் காரணத்துக்காக வந்தாரா? வேற எதுவும் குற்ற செயலுக்காக வந்திருக்கிறாரா? அது நம்ம விசாரணையில தான் தெரிய வரும். சொல்ல முடியும். சம்பவம் நடந்தது இரவு நடந்திருக்குது. அந்த காற்றால சிசிடிவி வந்து 2:40 இருக்குது. அதோட டைம் வேரியேஷன்ஸ் நீங்க வழக்கோட ஸ்பெசிபிக் நான் திருப்பி சொல்றேன். சம்பவம் நடந்த இடத்துல இந்த சிசிடிவி இல்ல. அது எங்களுடைய அனாலிசிஸ்ல வர்றது. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதுங்களா? அது அந்த நபர் வந்துட்டு அது நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள நம்ம ஏன் போகணும்னு நான் கேட்கறேன். இந்த டிஸ்கிரிப்ஷன்ல அவர் எந்த நேரத்துல அந்த நேரத்துல போனாரு அந்த தகவல் தெரிஞ்சு நீங்களும் எதுவும் பண்ண போறது கிடையாது. நான் சொல்றேன். ஓகே, நான் திருப்பி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளா வச்சுக்கிறேன். வழக்கோட ஸ்பெசிபிக்ஸ் பத்தி இங்க டிஸ்கஸ் பண்றது சரியா இருக்காது. அது சட்டப்படி பண்ணா நல்லா அந்த ஒரு சிசிடிவி இவ்வளவு விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லைங்க. அந்த ஒரு சிசிடிவி ஒரு நபர் ஒரு பைக்ல போற மாதிரி சொல்றீங்க. அதை ஒரு வச்சு நம்ம வந்து அந்த நபரை நம்ம கைது பண்ணல. இவ்வளவு விஷயங்கள் நம்ம சொன்னோம்ல. சிசிடிவி அனாலிசிஸ் அந்த நான் சொல்றேன்ல, வேடநத்தம் கிராமத்திலேயே 800 ஆண்கள் இருக்காங்க. அந்த 800 ஆண்கள்ல எவ்வளவு பேர் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு? அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த வேடநத்தம் சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல எத்தனை நபர்கள் இருப்பாங்க, அவங்க பேசுற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே உண்மையா? அதை நம்ம இண்டிபெண்டா வெரிஃபை பண்ணணும். இந்த சிசிடிவி அவருக்கு வந்திருக்கிறது இந்த ஊர்ல அவருடைய தொடர்புடைய யாரும் இருக்கிறாங்களா? ஏன்னா ஒரு பைக்ல திருடிட்டு தான் வந்திருக்கிறான்றாங்க. அப்படிங்கும் போது இந்த ஊர்ல அவருடைய கூட்டாளிகள் அந்த மாதிரி யாரும் இருக்கிறாங்களா? நான் என்ன சொல்றேன், இது ஒவ்வொரு கேள்விகள், அவருக்கு நண்பர்கள் யார் இருக்காங்க, உறவினர்கள் யார் இருக்காங்க, அதெல்லாம் பார்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அவர் ஏன் வந்தார் அது எல்லாமே சிடி ஃபைல்ல இருக்கும். அது நீதிமன்றத்தில் நாங்க சப்மிட் பண்ணுவோம். அதை ஒரு டிஸ்ட்ரிக்ட் சூப்பரிண்டென்ட் இந்த பிரச்சனை சொல்லி சார். அடுத்த கட்ட நடவடிக்கை அந்த விவசாய நிலங்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அடுத்து கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு என்ன சார்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸ்பிங் பீட் அதிகப்படியாக மார்ச் பண்ண போகிறோம். அதிகப்படியாக மார்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்லாமல் சிசிடிவி கேமராஸ் டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே அதை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு கிராமங்களிலும் அதிக கேமராஸ், அதிக போலீஸ் பிரசன்ஸ் அண்ட் பேட்ரோல் இன்ஷூர் பண்ணிடலாம் சார். ஒட்டுமொத்த மக்களுக்கு இந்த நபர் பின்னாடி அரசியல் பின்புலம் இருக்கும். இந்த மாதிரி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதை திருப்பி சொல்றேன். தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு 1500 கிட்ட தோராயமா வந்துட்டு சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் இருப்பாங்க. அந்த அவர்கள் எல்லாத்தையும் நம்ம கண்காணிச்சுட்டு தான் இருக்கோம். இது மட்டும் இல்லாம பல வழக்குகள் வந்து ரிப்போர்ட் ஆகலாம். உங்களுக்கு சொல்றவங்க புரியுதுங்களா? அந்த நபரை போலீஸ் போய் விசாரிச்சு பேசினா வந்துட்டு குற்றத்தை ஒத்துக்குவாங்களா? நமக்கு ஆதாரங்கள் தேவை, எவிடன்சஸ் தேவை. இவர் தான் பண்ணியிருக்காருன்ட்டுன்னு நீங்க இந்த வழக்கோட காம்ப்ளெக்சிட்டியை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட் ஹைவே 75 பக்கத்துல ஒரு 200 மீட்டர்ஸ்ல எஸ்ஓசி இருக்கு. புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப நான் அதை சுத்தி இருக்க கிராமங்கள்ல இருக்கக்கூடிய ஆண்களுடைய எண்ணிக்கையை சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்.
எத்தனை ஆண்கள் இருக்காங்க, அந்த ஒவ்வொரு ஆணையும் நம்ம வந்துட்டு இது பண்ணியிருக்காரா அந்த மாதிரி பண்ணலையான்னு சொல்லிட்டு ரூல் அவுட் பண்றதுல ஆரம்பிச்சு 461 ப்ரீவியஸ் அஃபண்டர்ஸ் இருக்காங்க. அவ்வளோ அஃபண்டர்ஸையுமே நம்ம ரூல் அவுட் பண்ணணும். அவங்கள போய் விசாரிச்சு அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் உண்மையா இருக்கா, இது பார்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இது ரொம்ப தரோ அண்ட் ப்ரொஃபஷனல் லைன்ஸ் நடந்துச்சு. எந்த ஒரு அழுத்தத்து காரணமாகவோ இல்லை ஏதோ ஒரு நபர் வந்துட்டு கன்ஃபர்ஷன் பண்ணிட்டாங்கிறதுக்காகவோ நாங்கள் கைதை எஃபெக்ட் பண்ணல. உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இரவு பகல குளத்தில் எத்தனை காவலர்கள் இதுல பணியில் இருந்தாங்க? நான் இந்த டீம்ல மட்டும் ஸ்பெசிஃபிக்கா இருந்தது 150 காவலர்கள். இது இல்லாம நான் சொன்ன சீனியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்தாங்க. அது மட்டும் இல்லாம வந்துட்டு நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் பிரான்ச் அவங்களும் வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு மற்ற கோணங்கள்லயும் பார்த்தாங்க. நாளைக்கு பாடி வாங்க போறதா சொல்லியிருக்காங்க. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு என்ன பண்ணுவாங்க? ஆமா, ஏற்கனவே சஃபிஷியன்ட் பந்தோபஸ்து அங்கே போட்டிருக்கோம். ரெண்டாவது உறவினர்கள் நான் கட்டாயப்படுத்தவே கிடையாது. நான் இந்த வழக்கு நடந்த போதே நான் உங்கள்கிட்ட ஒரு அஷூரன்ஸ் நான் கொடுத்து நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுடைய விருப்பம். நான் அபார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் தாண்டி பொதுமக்கள் ரொம்ப ப்ரௌடா சொன்னாங்க சார். இது என்னுடைய இல்ல அதான் திருப்பி நான் சொன்ன மாதிரி இது அந்த ஃபீல்டுல ஒர்க் பண்ண கான்ஸ்டபிள்ல இருந்து எஸ்ஐக்கு தான் அந்த அவங்க பாராட்டுறாங்க, பொதுமக்கள் பாராட்டுறாங்க. கிராம மக்கள் வேற யாரை கூட நம்பல, கவர்மெண்ட் கூட நம்பல. எஸ்பி அவங்க அதான் நான் திருப்பி சொல்றேன், அந்த பாராட்டினாங்க அப்படின்னா அது அந்த கான்ஸ்டபிள் டு எஸ்ஐஸ் இதுல வேலை பார்த்த அந்த 150 பேர்ல அந்த கான்ஸ்டபிள் டு எஸ்ஐஸ் அவங்களுக்கு தான் சார். இது உங்களுக்கு இந்த லிஸ்ட் நம்ம உங்களுக்கு கொடுக்க சொல்லிக்கலாம். துறை ரீதியான நடவடிக்கை எடுத்தாச்சு. நம்ம டிபார்ட்மெண்ட்ல என்கொயரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுல உச்சபட்ச நடவடிக்கை என்ன இருக்குமோ அந்த இதை நம்ம பண்ணிடலாம். ஒரு பொறுப்பு இல்லாம பேசினாங்கன்றக்காகவே நம்ம வந்துட்டு எவ்வளவு உச்சபட்சம் எவ்வளவு ஃபாஸ்டா எவ்வளவு அன்னைக்கு நைட்டே நம்ம பண்ணது. அது அன்னைக்கு நைட்டே வந்துட்டு டிஐஜி சார் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இரஸ்பான்சிபிளா பேசினாங்க அப்படின்னா நான் திருப்பி உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கேன். இந்த மாவட்ட காவல்துறையை நீங்க பாக்குறீங்க, ஒரு அரௌண்ட் 3000 ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் போலீஸ்ல ஒரு சில நபர்கள் தப்பு பண்றாங்க, ஒரு சில நபர்கள் கொஞ்சம் இரஸ்பான்சிபிளா பேசுறாங்கன்றக்காக என்டையர் போலீஸ் ஃபோர்ஸை நீங்க அப்படி ஒரு கலர் பெயிண்ட் பண்றது சரியா இருக்காது. ஓகே, நம்ம இந்த லாஸ்ட் क्वेश्चन வச்சுக்கலாம். ப்ளீஸ் நான் ஒரே செகண்ட் இதுக்கு பதில் சொல்லிடுறேன். ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் நான் ஃபைல் பண்ணிருக்கேன், அதுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. ப்ளீஸ் நீங்க அதை பார்த்துட்டு நீங்க இந்த கேள்வி கேள்வி. ஓகே, தேங்க்யூ. அதிகாரி நடவடிக்கை எடுக்கிறதுனால பிரச்சனை நடந்திருக்காது அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு அதிகபட்ச நடவடிக்கை கலரிங் அப்படின்னு